ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆயில் ஜெகன் ஈயடி நாவலோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நிலா அஜயின் மேல் கோபமாக இருக்க அவளிடம் எதுவும் பேசாமலேயே தான் இருந்தான். கோவிலுக்கு சென்று வெளியே வரும்பொழுதும் அனைவரும் ஜோடிகளாக சென்று கொண்டிருக்க இவள் மட்டும் தனியே அவனை விட்டு நடந்து வந்தாள். அவளின் கையை பிடித்து நிறுத்தியவன், உன்ன மாதிரி எல்லாரும் தனியாக தான் சுற்றுறாங்களா? இப்போ என் கூட சேர்ந்து வர முடியுமா முடியாதா என அடிக்குரலில் சீறினான். இவளுக்கும் கோபம் வரவே, நான் என்ன உங்கள் பொண்டாட்டியா உங்கள் கூடவே சுற்றிட்டு இருக்க என வெடுக்கென கேட்டுவிட்டாள். ஆமாடி, பொண்டாட்டி தான். உன்னை கல்யாணம் பண்ணி உன் திமிர அடக்கலைன்னா நான் ஆம்பளையே இல்லை. அவனது பதிலில் அவள் ஆடித்தான் போனாள். உடனே அதனை மறைத்தவள், அதுக்கு நான் முதல்ல சம்மதிக்கணுமே. நான் உன் சம்மதத்தை எதிர்பார்த்து நின்றுட்டு இருப்பேன்னு நினச்சியா? நான் உன்னை நினச்சா அதை அடையாமல் விடமாட்டேன்னு உனக்கே தெரியுமே. அஜயின் பேச்சில் அவள் மனம் பந்தை குதிரையாய் ஓடியது. அவளின் கை இன்னும் அவன் பிடியிலேயே இருப்பதை கண்டவர், அஜய் ப்ளீஸ் கையை விடுங்க, எல்லாரும் பார்க்குறாங்க என கண்ணீர் குடலில் கேட்க அதில் இறங்கியவன், இனிமேலாச்சும் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசு என்றபடி அவள் கையை விடாமலேயே அவளை அழைத்து கொண்டு நடந்தான். அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. மீண்டும் ஏதாவது பழி வாங்க அது இது என்று கிளம்பி விட்டானோ என பயந்து போனாள். அவன் கையை பிடித்த இடம் வேறு வலிக்க ஆரம்பிக்க அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில், அஜய் ப்ளீஸ் கையை விடுங்க, வலிக்குது என்றாள். கையை விட்டாலும் என் கூடயே தான் நடக்கணும், புரிஞ்சதா? சரி என தலை குனிந்தபடியே கூறியவளை பார்த்து அவனுக்கு பாவமாகத்தான் இருந்தது. அங்கு இங்கு என நிறைய இடங்களில் சுற்றிவிட்டு மீண்டும் காட்டேஜுக்கு வந்து சேரவே இரவாகி இருந்தது. சாப்பிட்டு விட்டு ரூமுக்கு வந்த அஜய்க்கு அவளுக்கு தனி ரூம் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருப்பது போலவே தோன்றவில்லை. வந்தவுடனேயே கட்டிலில் படுத்து தூங்கிவிட்டனை கண்டு அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. அவனை எழுப்பி கேட்கவும் பயமாக இருந்தது அவளுக்கு. காலையில் சொன்னது போல் அவன் மீண்டும் ஏதாவது சொல்லிவிட்டால் அதை அவளால் தாங்கவே முடியாது. அதற்கு பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இங்கேயே இருக்கலாம் என்று நினைத்தவள் சோஃபாவில் அமர்ந்து அப்படியே உறங்கத் தொடங்கினாள். நடு இரவில் எழுந்த அஜய்க்கு அப்பொழுதுதான் நிலாவின் ஞாபகம் வந்தது. அவளை தேடினான். அருகிருந்த சோஃபாவில் சின்ன குழந்தை போல் அவள் சுருண்டு படுத்திருந்த தோற்றம் அவனின் மனதை மயக்கியது. அந்த சிறிய சோஃபாவில் அவள் மிகவும் சிரமப்பட்டுத்தான் படுத்திருந்தாள். அவளை இன்று மிகவும் சேர்ந்துவிட்டதை எண்ணி மிகவும் வருந்தினான். அனைத்தையும் பொறுத்து கொண்டு அவனுடையே இருக்கும் அவளை கண்டு அவனுக்கு காதல் பெருகியது. அவளை பெட்டில் படுக்க வைக்க எண்ணியவன் அப்படியே தூக்கி கொண்டு போய் பெட்டில் படுக்க வைத்தான். அதிக அலைச்சல் பட்டு களைத்திருந்ததால் அவளின் தூக்கம் களையவில்லை. அதை தனக்கு சாதகமாக்கி கொண்டவன் மெல்ல அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அதிலும் அவள் தூக்கம் களையாமல் போகவே தைரியம் வரப்பெற்றவனாய் அவளின் உதடுகளை நோக்கி குனிந்தான். அவனின் இந்த தாக்குதலில் கண்பிழித்தவள் அருகே அவன் முகத்தை பார்க்கவும் திடுக்குற்றாள். அவனை முடிந்த மட்டும் வேகமாய் தள்ளிவிட்டு எழுந்து விட்டாள். அஜய், என்ன பண்ணுறீங்க என்று கோபக்குரலில் கேட்டாள். நிலா ப்ளீஸ் என்று அவளை தாபத்துடன் மீண்டும் நெருங்கியவனை கண்டு திகைத்தவள் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டாள். அதன் பின்னரே அஜய் சுய உணர்வு அடைந்தான். அதற்குள் ரூமை விட்டு வெளியே வந்தவள் சூழ்ந்திருந்த இருட்டை பார்த்து திகைத்தாள். ஒரு முறை அவள் அந்த இருட்டில் அனுபவித்தது ஞாபகம் வர கண்களில் நீருடன் அப்படியே நின்றாள். அந்த இருட்டில் இங்கிருந்து ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு செல்லவே அதிக தூரம் நடக்க வேண்டும். அறைக்குள்ளும் திரும்ப செல்ல முடியாத நிலையில் தான் அவனை நம்பி வந்திருக்கவே கூடாது என மீண்டும் மீண்டும் யோசித்தவள் அருகிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள். கண்ணீரை துடைத்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என யோசிக்க தொடங்கினாள். உடனே கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்தாள். அவள் இருக்கும் அட்ரஸ் சொல்லவே காலையில் தான் டாக்ஸி வரும் என்று கூறிவிட்டார்கள். காலை வரை அங்கேயே அமர்ந்துவிட்டு விழுந்ததும் டாக்ஸியில் கிளம்பிவிட வேண்டும் என முடிவு செய்த பின்னரே அவளால் மூச்சுவிட முடிந்தது. அறையிலிருந்து அஜயின் நிலையோ வேறு மாதிரி இருந்தது. தான் செய்தது அதிகப்படித்தான் என்று அவன் அறிந்தே இருந்தான். இருந்தாலும் அதற்காக நிலா அவனை அடிப்பாளா? கன்னத்தை தொட்டு பார்த்தவன் அதிக வலியை உணர்ந்தான். எவ்வளவு கோபம் இருந்தால் இப்படி அடித்திருப்பாள் என யோசித்தவன் அவளை எப்படி சமாதானம் செய்ய போகிறோமோ என குழம்பினான். அதன் பின்னர் வெளியே சென்ற நிலாவின் நினைவு வந்தவனாய் அவளை தேட புறப்பட்டான். வெளியில் வந்தவன் இருட்டை பார்த்து திகைத்து எங்கே சென்றாளோ என பயந்தான். சிறிது நேரம் அங்கேயே அவள் நிற்க அதன் பின்னரே அருகிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அவள் உருவம் லேசாக தெரிந்தது. அதை கண்டதும் நிம்மதியுற்று அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவளிடம் ஒரு அசைவும் தெரியவில்லை. நிலா என்று கூப்பிட்டான். அதற்கும் அவளிடம் பதிலில்லை. அவள் கையை பிடித்து தன் கைக்குள் வைத்தவன் அவள் முகத்தை தன் புறம் திருப்பினான். கண்ணம்மா, ஐ லவ் யூ டி. ஏதோ ஒரு வேகத்தில் என்னையும் அறியாமல் இப்படி பண்ணிட்டான். சாரி நிலா. அவனுக்கு பொருத்தமானவள் இல்லை என்கின்ற எண்ணம் வந்ததும், அஜய் ப்ளீஸ் இப்படி முட்டாள்தனமாக எதுவும் உளராதீங்க, தயவு பண்ணி இங்கேருந்து போயிடுங்க. நான் எதுவும் உளரல, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்து ரொம்ப நாளாச்சு, புரிஞ்சுக்கோ நிலா. அஜய், நீங்கள் தான் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க. நம்ம 2 பேருக்குள்ளேயும் எதுவும் செட் ஆகாது, நம்ம சேர முடியாது. ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணல. இல்லை நிலா, நீ போய் சொல்கிறேன். எனக்கு பொய் சொல்லணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்னோடய எந்த நிலைமையிலும் உங்களை நினைக்கவோ லவ் பண்ணவோ மாட்டேன்னு. அதிலிருந்து நான் எப்பவும் மாற மாட்டேன். அவனுக்குத்தான் எதுவும் புரியாத நிலை. அவள் அடித்ததே அவனுக்கு அதிர்ச்சி. அதிலும் அவன் காதலை மறுக்கிறாளே.
அவள் தானே முதலில் அவனை காதலித்தது. பின்னர் எப்படி அவளால் இப்படி பேச முடிகிறது? குழம்பித்தான் போனான் அஜய். சரி நிலா, இங்கே அதிகமாக பனி கொட்டுது, நீ உள்ளே வந்து படு, நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவளிடம் அசைவே இல்லை. நிலா ப்ளீஸ் வா என்று கையை பிடிக்க வந்தவனின் கையை வேகமாக தட்டிவிட்டவள். இனிமேல் நான் உங்களை நம்பி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் அஜய். அஜயின் மனம் திடுக்கிட அவளை பார்த்தான். அதிலிருந்து உருந்திய அவனை உடைத்தது. அவனுக்கு தெரியும், அவளின் இந்த மாதிரியான உறுதியான பேச்சுக்களிலிருந்து நிச்சயம் அவள் மாறமாட்டாள் என்பது. அவன்தான் பலமுறை அதை கண்கூடாகவே பார்த்திருக்கிறானே. அவள் கண்டிப்பாக உள்ளே வரப்போவதும் இல்லை, அவனை மன்னிக்கப் போவதும் இல்லை என்று அவனுக்கு தெளிவாக புரிந்தது. என்ன சொல்லி அவனை சமாதானம் செய்வது என்று புரியாமல் அஜய் தலையை கோதியபடி அங்கேயே அமர்ந்து விட்டான். நிலா ப்ளீஸ், நீ ரூமில் போய் பூட்டிட்டு படுத்துக்கோ, நான் வேற எங்கேயாச்சும் கூட போகிறேன் என்றவளை முறைத்தவள். ஏன் அஜய் இப்படி பண்ணீங்க? நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், அதையெல்லாம் சுக்குநூறாக உடச்சி எப்படி உங்களால் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சது? சரி அஜய், நீங்கள் உங்கள் வழியை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். இனிமேல் நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணால் நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க என்று உரிமையவளை கண்டு தலை குனிந்தான் அவன். காலை விரிந்தவுடன் டாக்ஸி வந்துவிட அவள் பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அவன் அவளை தடுக்கவும் இல்லை, அவளிடம் எதுவும் பேசவும் இல்லை. அவன் குற்ற உணர்ச்சியில் தவித்துத்தான் போனான். அவள் கிளம்பிய சிறிது நேரத்திலேயே இவனும் கிளம்பிவிட்டான். ஒரு வாரம் கடந்திருந்த நிலையில் அஜய் ஃபோன் செய்தாலும் அவள் எடுப்பதில்லை. அவன் வீட்டிற்கு வந்தாலும் எதுவும் பேச முடியாதபடி தாத்தாவுடனேயே அமர்ந்திருந்தாள். எப்படி அவளை அணுகுவது என தெரியாமல் அவன்தான் திண்டாடி கொண்டிருந்தான். அந்த நிலைமையில்தான் அவளுடைய கம்பெனிக்கு செல்லத் தொடங்கினாள். அங்கேயாவது அவளை சென்று பார்த்து பேசி விட வேண்டுமென முடிவு செய்து கிளம்பினான் அவன். கம்பெனியில் அஜயை பார்த்த நிலா எதுவும் நிகழாதது போலவே, ஆய் அஜய், என்ன சர்ப்ரைஸ் விசிட், ஏதாச்சும் பிஸ்னஸ் டீலிங்கா என கேட்கவும் அவன் தான் பேச்சிலிருந்து போனான். இல்லை நிலா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கேயாச்சும் வெளியே போய் பேசலாமா? இல்லை அஜய், எனக்கு ஒர்க் இருக்கு, இன்னொரு நாள் பேசிக்கலாம் என்று சொல்லி செல்ல நினைத்தவளை கையை பிடித்து நிறுத்தியவன், எனக்கு பதில் சொல்லிட்டு போய் என்றான். என்ன பதில் வேணும்? நீயும் என்னை லவ் பண்ணணும். சான்ஸே இல்லை அஜய், நீங்களே முதல்ல என்ன உண்மையாக லவ் பண்ணுறீங்களா என்ன? எனக்கு தெரிஞ்சு மேபி அது இன்ஃபாக்சுவேஷனாக இருக்கணும். உங்ககிட்ட நான் பார்த்தது லவ் இல்லை, செக்ஸ் மட்டும்தான் என வேண்டுமென்றே அவனை குத்தினாள். ஒழுங்காக பேசு, என் காதலை கொச்சப்படுத்தாத. இப்படி தான் பேசுவேன், உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. என்னை கல்யாணம் பண்ணி ஆட்டை வைக்கிறேன் பாருடி. அது கண்டிப்பாக நடக்காது, பார்ப்போம் என கூறிவிட்டு சென்றவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அவர்களின் கண்ணாமூச்சி ஆட்டம் மீண்டும் தொடங்கியது. அஜயை தன்னிடமிருந்து விலக்க எண்ணி வேண்டுமென்றே அவனையும் அவன் சொன்ன காதலையும் கொச்சைப்படுத்தினாள் நிலா. அப்படி பேசினால் அவனின் காதல் உடைந்து தன்னை மறந்து விடுவான் என நினைத்தாள். ஆனால் அது இப்படி பூமராங் மாதிரி தன்மேலேயே திரும்பும் என அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அடுத்து என்ன செய்வது என தீவிரமாக யோசிக்க தொடங்கினாள். ஆனால் அங்கு அஜயின் நிலையோ வேறு மாதிரி இருந்தது. அவனுக்கு அவன் மீதே கோபமாக வந்தது. தன் காதலை இவ்வளவு கேவலமாக பேசியவளையே மீண்டும் மீண்டும் காதலிக்கும் தன் மனதை எண்ணி வெட்கினான். ஒரு நிமிடம் அவளை மறந்துவிட்டால் கூட என்ன என்று தோன்றியது. ஆனால் அடுத்த நிமிடமே மனதில் பசுமரத்தாணி போல பதிந்திருப்பவளை எங்கனம் மறப்பது என்றும் தோன்றவே அவளை மறக்க முடியாமல் தவித்தான். அவள் வேண்டுமென்ற தாபம் மனதில் அணுவாய் அதிகரிப்பதை நினைத்து உள்ளுக்குள் மருகினான். அவள் சொல்லும் மறுப்பு அவள் மீது வெறுப்பை வளர்க்காமல் மீண்டும் அவனுக்கு காதலையே வளர்த்தது. அவளை எப்படியேனும் அடைந்தே ஆக வேண்டும் என்ற வெறியை அவனுக்கு தந்தது. ஆனால் அவளை பற்றிய உண்மை தெரிய வரும்பொழுது இதே போன்ற காதல் அவனுக்கு இருக்குமா? இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நாட்கள் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்க எப்போது பார்த்தாலும் ஃபோன் செய்து கொண்டும் தான் எங்கு சென்றாலும் தன்னை பின்தொடர்ந்து கொண்டும் பேச முயற்சித்து கொண்டும் இருக்கும் அஜயை சமாளிக்க முடியாமல் தான் அவள் திண்டாடி கொண்டிருந்தாள். எங்கே தன் உறுதி உடைந்து விடுமோ, அவன் காதலுக்கு சம்மதித்து விடுவோமோ என அவள் மீதே அவளுக்கு பயம் வரத் தொடங்கியது. அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் அலைபாயும் மனதை இனிமேல் அவன் முன்னால் மறைக்க முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது? இதற்கு மேலும் முடியாது. இத்தனை தடவை சொல்லியும் புரிந்து கொள்ளாமல் இருப்பவனுக்கு செயலினால் தான் புரிய வைக்க வேண்டும். அவள் மனதில் புதிதாய் ஒரு திட்டம் ஒதுக்க அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்தாள். உடனே அஜயின் தாத்தாவிற்கு ஃபோன் செய்தவள் அவர் எடுக்கவும், ஹலோ தாத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? அது தாத்தா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுமா. இல்லை தாத்தா, நேரில் தான் பேசணும். சரி, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், வரியா அங்கேயே பேசிடலாம். ஜோ, உங்கள் ஆஃபீஸ்லையா? போங்க, காரியமே கெட்டது. ஈவினிங் ஏதாச்சும் ஹோட்டலில் வச்சு பேசலாம். முக்கியமாக இந்த விஷயம் அஜய்க்கு தெரியவே கூடாது, சரியா? அவனுக்கு தெரியாமல் என்ன ரகசியம் பேச போகிற? ப்ளீஸ் தாத்தா, அவருக்கு தெரியாமல் நீங்கள் மட்டும் வாங்கலேன். அவளின் குரலிலிருந்து கெஞ்சலில் அவரும் ஒத்துக்கொண்டார். ஈவினிங் ஹோட்டலில் தாத்தாவை பார்த்ததும் புன்னகைத்தவள், தாத்தா, நீங்கள் வந்தது அஜய்க்கு தெரியாது தானே என்று சுற்றுமுற்றும் பார்வையை ஓடவிட்டவாறே கேட்டாள். தெரியாதுங்களா? பயப்படாத. அவன் முதல்ல ஊர்லேயே இல்லை, பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்கான். ஸோ நீ முதல்ல விஷயத்துக்கு வா. தாத்தா, நீங்கள் ஏன் அஜய்க்கு மேரேஜ் பண்ணுறதை பற்றி யோசிக்கக்கூடாது?
ஏம்மா திடீர்னு இதை பற்றி பேசுகிறேன்? இல்லை தாத்தா, அவர் எப்போ பார்த்தாலும் என்னை பழி வாங்குறேன் அது இதுன்னு சொல்லி என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கார். ஸோ நீங்கள் அவருக்கு ஏதாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சா என்னை மறந்துட்டு அவர் லைஃப்பை பார்ப்பார்ல, அதனால தான் கேட்குறேன் தாத்தா என்று பொய்யுரைத்தாள் அவள். என்னது அவன் பின்னாடி சுற்றுறானா? ஆனால் கல்யாணத்தை பற்றி பேசினா அவன் எதுவும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாமா. கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிடுறான். என்னம்மா பண்ணுறது? பிடி கொடுக்கலன்னா அப்படியே வச்சுவீங்களா? மிரட்டியாச்சும் சம்மதிக்க வைக்கும். நீங்கள் முதல்ல பொண்ணு பாருங்கள் தாத்தா, அப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். பொண்ணு ரெடியாக தான் இருக்குமா. தூரத்து சொந்தக்காரங்க தான். என்னோட சம்மதத்துக்காகத்தான் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே தாத்தா, அந்த பொண்ணையே முடிச்சிருங்க. அஜய் வரத்துக்குள்ளே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க. அவர் வந்து பார்த்துட்டு ஒத்துக்கலைன்னா நீங்கள் செத்துருவேன்னு சொல்லி மிரட்டுங்க தாத்தா, கண்டிப்பாக ஒத்துக்குவார். நீ சொல்கிறது நல்லாதாம்மா இருக்குது. நான் இப்போவே பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசுகிறேன் என்று எழுந்து சென்றவரையே பார்த்து கொண்டிருந்தாள் நிலா. அவளின் நெஞ்சை யாரோ வாள் கொண்டு அறுப்பது போல் வலித்தது அவளுக்கு. அஜயை விட்டு கொடுப்பது அவ்வளவு வலியை கொடுக்கும் என அவள் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. இனி அவ்வளவுதான். அவன் தாத்தாவின் மிரட்டலுக்காகவாவது அவள் தன்னை மறந்து மற்றொரு பெண்ணை மணந்து சந்தோஷமாக வாழ்வான். அவனின் சந்தோஷமான வாழ்விற்காகத்தானே அவள் அனைத்தையும் செய்கிறாள். இறுதியில் உயிரற்ற உடலாய் வீடு வந்து சேர்ந்தார். அப்பொழுது பார்த்து அஜயிடம் ஃபோன் வரவே கோபத்தில் கட் செய்து ஏன் இப்படி என்னை கொள்கிறானோ என நினைத்து அழுதழுது ஓய்ந்து போனாள். அடுத்த 2 நாட்களிலேயே நிச்சயதார்த்தத்திற்கு அவர் வீட்டிலேயே ஏற்பாடு செய்திருந்தார். அன்று காலை தான் அஜயும் ஊரிலிருந்து வருகிறான். நிலாவும் சீக்கிரமாகவே வந்து அஜயின் அம்மாவிற்கு கூடமாட உதவிகள் செய்து கொண்டிருந்தாள். அன்று அஜயை நிலா தன் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய வீடியோவை கண்டதிலிருந்து அவர் வெகுவாய் மாறிப்போனார். அன்று நிலாவை திட்டியதற்காக பலமுறை மன்னிப்பும் கேட்டிருந்தார். அதுவும் அன்று பட்டுப்புடவையில் மிதமான ஒப்பனையில் அழகின் ஓவியமாய் நின்றிருந்தவளை காண அவருக்கு ஏக்கமாக இருந்தது. இந்தளவிற்கு குணமும் அழகுமான பெண் தன் மகனுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என ஆற்றாமையாக கூட இருந்தது அவருக்கு. வீடு வந்து சேர்ந்த அஜய் விழாக்கோலம் பூண்ட வீட்டை பார்த்ததும் திகைத்தான். என்ன விசேஷம் என்று குழம்பியவனுக்கு வீட்டிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த நிலாவை கண்டு அவளிடம் சென்றான். ஏய் ஏஞ்சல். என்ன ஏஞ்சலா? அது யாரு? நீ தான் என்னுடைய ஏஞ்சல். இப்படி தேவேர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா உன்னை ஏஞ்சல்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது என்று கூறிய அவனை முறைத்தவள் வீட்டிற்கு செல்ல திரும்பினாள். அவளின் முன்பே வந்தவன் எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்டில் என்ன விசேஷம், உனக்கும் எனக்கும் கல்யாணமா என்று கேட்டான் அவன். அதற்குள் அவள் சிரித்து கொண்டே கல்யாணம்தான், ஆனால் எனக்கில்லை, உங்களுக்கு தான் என்றவளின் பேச்சில் குழம்பியவன் என்னடி சொல்கிற? ஆமாம், உனக்கு தான் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட், அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் என்றவளை கொலைவெறியுடன் பார்த்தான். உடனே தன் தாத்தாவிடம் சென்றான். தாத்தா, இங்கே என்ன நடக்குது? உனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கப்பா ஏன்னா என்ன எதுவும் கேட்காம எப்படி முடிவு பண்ணலாம்? நீ தான் எதுவுமே பிடி கொடுக்கலையே, நானும் அதுக்குன்னு சும்மா இருக்க முடியுமா? தாத்தா, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. என்னடா சொல்கிற? எனக்கு இதில் விருப்பம் இல்லை. தயவு பண்ணி இந்த ஏற்பாட்டையெல்லாம் நிறுத்திடுங்க. இது என்னோட மான பிரச்சனை. இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணுன்னா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. தாத்தா ப்ளீஸ் என்றவனை முறைத்து பார்த்தவர், என் பிணத்தை பார்க்கணுன்னு நீ ஆசைப்பட்டாய், என்ன வேணாலும் பண்ணு என்று விட்டு சென்று விட்டார். அஜய் வேறற்ற மரம் போல் அப்படியே சோஃபாவில் விழுந்தான். தாத்தாவிடம் எதை சொல்லி இந்த நிச்சய ஏற்பாட்டை நிறுத்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை. கலங்கிய முகத்துடன் இதை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமல் தவித்தவன் ஃபோன் செய்து தன் நண்பன் வசந்தை அழைத்தான். டே வசந்த், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா. ஏன், ஏதாச்சும் ப்ராப்ளமாடா? ஆமாம், இதோ வரேன் என்று வசந்த் அடுத்த 20 நிமிடங்களில் அவன் வீட்டில் இருந்தான். அஜயின் ரூமிற்கு வந்தவன், டே உனக்கு நிச்சயமா? ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? அது எனக்கே இப்போதாண்டா தெரியும் என விரக்தியாய் சொன்னவனின் முகத்தை பார்த்த வசந்த் அதில் கண்ட விரக்தியில் திடுக்கிட்டான். ஏண்டா உனக்கு இதில் இஷ்டம் இல்லையா? ஆமாடா. ஏன் அஜய்? ஏன்னா நான் நிலாவை லவ் பண்ணுறேன். சரி, அப்போ நிலா கிட்ட சொன்னியா? சொல்கிறதா? அவகிட்ட என் லவ்வை எல்லா விதத்துலேயும் நான் உணர்த்திட்டேன். பட் அவள் அதுக்கு ஒத்துக்கலை. சரி அஜய், ஒத்துக்காத பொண்ணுக்காக என்ன பண்ண முடியும்? நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறது தான் பெட்டர். பேசாமல் அவளை மறந்துடு. அது மட்டும் என்னால் முடியாது. அவளை மறக்கணுன்னா அதை நான் செத்தா மட்டும்தான் முடியும். வசந்த் அதிர்ந்து தான் போனான். அவன் நிலாவிற்காக இவ்வளவு ஏங்குவான் என அவன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. தன் இயல்பையெல்லாம் தொலைத்து விட்டு ஒரு பெண்ணிற்காக ஏங்கி நிற்கும் அளவிற்கா காதல் அவனை மாற்றியது. அதை அவனால் நம்பவே முடியவில்லை. சரி அஜய், உங்கள் வீட்டில் சொன்னியா? சொன்னேன், ஆனால் தாத்தா சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாரு. சரிடா, இப்போ என்ன பண்ணலாம் தெரியல, ஆனால் இந்த மேரேஜை நிறுத்தியே ஆகணும். ஏதாச்சும் செய்ய. என்ன செய்யலாம் என இருவரும் யோசிக்க தொடங்கினர். திடீரென அஜயின் மூளையில் ஒரு ஐடியா உதித்தது. டே, நான் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி மயங்கி விழுந்துடுறேன். நீ எல்லார்கிட்டையும் எனக்கு ஹார்ட் அட்டாக் ஒன்று சொல்லி என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடும். இவ்வளோதான், பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் ஓடியே போயிடுவாங்க என்று திட்டத்தை சொன்ன நண்பனை மார்க்கமாய் பார்த்து வைத்தான் வசந்த். டே, விளையாடாத அஜய். ஏண்டா, இந்த பிளானுக்கு என்ன?
நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத அஜய். எனக்கு என்னமோ அந்த நிலா உன்னை லவ் பண்ணலன்னு தான் தோணுது. அவளை போய் பாரு, வெளியில் இப்படி சிரித்து எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான்னு. இல்லைடா வசந்த், அவன் நடிக்கிறா. நான் அவள் கண்ணில் நிறைய வாட்டி காதலை பார்த்துருக்கேன். ஆனால் அதை ஏன் என்கிட்ட மறைக்கிறான்னு எனக்கு பிடிப்படலை. சரிடா, உனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஆனால் நிலா உன் கல்யாணம் பண்ணிக்க கடைசி வரைக்கும் சம்மதிக்கலைன்னா அப்புறம் உன்னோட நிலைமை உன் வாழ்க்கையே போயிடும்டா. ஸோ ப்ளீஸ் யோசித்து முடிவு பண்ணு. இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை. நிலா கண்டிப்பாக ஒத்துப்பா. நான் ஒத்துக்க வைப்பேன் என்ற நண்பனின் உறுதியான பேச்சில் நம்பிக்கை கொண்டு அவனும் திட்டத்தை ஆரம்பிக்க தயாரானான். அவர்கள் நினைத்தபடியே அனைத்தும் சரியாகவே நடக்கவே வசந்த் அவனை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று விட்டான். அங்கு நிச்சயத்திற்கு வந்திருந்த பெண் வீட்டுக்காரர்களும் விழுந்தடித்து கொண்டு ஓடிவிட நிலா தான் ஏமாந்து போனாள். ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்த தாத்தாவிடம் சென்றாள். அவரும் நிலா மேலேயே குற்றம் சொன்னார். நிலா, நீ சொன்னதை கேட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த ஏற்பாட்டையெல்லாம் நான் பண்ணியிருக்கவே கூடாது. இப்போ என் பேரனையே இழந்துடுவோன்னு பயமாக இருக்குது. அஜய் நடிப்பை எண்ணி அவர் வேண்டுமானால் ஏமாறலாம். ஆனால் அவனை பற்றி அவளுக்கு தெரியாதா? அழகாய் காய் நகர்த்தி கடைசியில் ஜெயித்தே விட்டான் என நினைத்தவள், ஐயோ தாத்தா, அவன் நடிக்கிறான்னு கூடவா உங்களுக்கு தெரியல? என்னம்மா சொல்கிற? ஆமாம் தாத்தா, எப்படி அழகாக நடித்து என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டாருன்னு பாருங்கள். போய் உங்கள் பேரனை சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணன்னு கேளுங்க என அவரை கிளப்பி விட்டாள். இதற்கு மேல் இங்கே இருப்பது ஆபத்து. இந்த என்கேஜ்மெண்ட் ஏற்பாட்டிற்கு காரணமே தான் என தெரிந்தால் அவ்வளவுதான். அஜய் தன்னை கடித்தே குதிரை விடுவான் என உணர்ந்ததால் உடனே அவளுடைய கம்பெனிக்கு கிளம்பி சென்று விட்டாள். அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற தாத்தா அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்த பின்னரே சரமாரியாக கேள்விகளை கேட்கத் தொடங்கினார். எதுக்குடா இப்படி பண்ண? சாரி தாத்தா, எனக்கு இந்த நிச்சயத்தை நிறுத்த வேறு வழியே தெரியல. எதுக்குடா நிறுத்தணும்? ஏன் வேற பொண்ணை லவ் பண்ணுறியா? இந்த கேள்வியில் அவன் முகம் கீழே தாழ்ந்தது. அதில் ஆச்சரியமடைந்தவர், நீ நிஜமாக லவ் பண்ணுறியா? ஆமாம் தாத்தா என்றவனை கட்டி தழுவியவர், சரி சொல்லிடா, அந்த பொண்ணை யாராக இருந்தாலும் உனக்கு கட்டி வைக்கிறேன் என்றவரை சந்தோஷத்துடன் பார்த்தான் அஜய். அது நிலாதான் தாத்தா என்றவனின் பதிலில் அவர் சற்று ஆடித்தான் போனார். அவருக்கு இதில் மகிழ்ச்சிதான். ஆனால் இதற்கு அந்த பெண் சம்மதிக்காதே என யோசித்தவர், அஜய், நிலா வேணாப்பா. அந்த பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணுறதுல இஷ்டமில்லை. உங்களுக்கு எப்படி தெரியும் தாத்தா? ஏன்னா உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லி நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னதே நிலா தான் என்ற ஒரு உண்மையை போட்டு உடைக்க அஜய் உடைந்துதான் போனான். தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளாமல் சதி செய்த அவளை நினைத்தவனுக்கு அவள் மேல் அத்தனை கோபம் வந்தது. உடனேயே அவளை பார்க்க கிளம்பினான். அவள் கம்பெனியில் தான் இருப்பாள் என நினைத்து அங்கே தான் சென்றான். நிலாவோ அவளது அறையில் அமர்ந்து இது பற்றியே யோசித்து கொண்டிருக்க அவளின் அலுவலக தொலைபேசி அடித்தது. அதை எடுக்கவும் ரிசப்ஷனிஸ்ட் பெண் பேசினாள். மேடம், உங்களை பார்க்க அஜய் சார் வந்திருக்காரு. அதை கேட்ட நிலா திடுக்கிட்டாள். இங்கே எதுக்கு வந்திருக்கான்? ஒருவேளை தாத்தா சொல்லிட்டாரோ? செத்தன் என நடுங்கியவள் அதை வெளியில் காட்டாமல் ரிசப்ஷனிஸ்டம் ஓகே வர சொல்லுங்க என்றாள். உள்ளே வந்ததும் கொலைவெறியுடன் பார்த்து கொண்டிருந்தவனை கண்டு உள்ளுக்குள் பயப்பந்துகள் உருந்தது அவளுக்கு. அதை மறைத்தவாறு முகத்தை சாதாரணம் போல் வைத்துக்கொண்டு, என்ன அஜய், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க, இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களே என்று கேள்வி கேட்டார். என்னடி கிண்டலா? என்னுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ண நீ யாரு என்றவாறு கோபத்துடன் தன்னை நோக்கி வந்த அஜயை கண்டதும் சிறிது சிறிதாக பின்னோக்கி நகர்ந்தாள். அஜய், ப்ளீஸ் கிட்ட வராதிங்க, எதுவானாலும் அங்கிருந்தே பேசுங்க என்றவளின் குரல் அவன் காதுகளில் விழவே இல்லை. சுவரிடித்ததும் அங்கேயே தேங்கி நின்றவள் அவனை தாண்டி செல்ல முயற்சித்த பொழுது தன் இரு கைகளையும் கொண்டு அவளை அடைத்தான். மெல்ல அவள் இதழ் நோக்கி குனிந்தவன் அவள் உயிரை உறிஞ்ச ஆரம்பித்தான். அவள் மிகவும் சிரமப்பட்டு அவனை பிரித்து தள்ளிவிட்டாள். அவள் கண்களில் கண்ணீர் அணைக்கட்டி இருந்தது. அதை கண்டு திருப்தியுற்றவனாய், இதோ பாரு நிலா, நீ என்ன லவ் பண்ணியே தான் ஆகணும். அதை விட்டுட்டு திரும்பவும் இது மாதிரி எதுவும் பிளான் பண்ணன்னு என்னுடைய அடுத்த தண்டனை இதை விட அதிகமாக இருக்கும், புரிஞ்சதா என்றவாறு வெளியேறியவனை கண்டு தன் காதலனை வில்லனாக மாறிப்போனதை எண்ணி அழுதாள். கால்கள் வெலவெலக்க கால்களில் தெம்பே இல்லாதவள் போல் அங்கேயே அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். எவ்வளவு நேரம் இது நீடித்ததோ? ஃபோன் அடிக்கவே உணர்வு பெற்று அதை அட்டன் செய்து பேசிவிட்டு குளிர்ந்த நீரில் முகத்தை அழுது தடம் தெரியாமல் மறிக்க முயன்றாள். இனியும் இங்கிருப்பது வேண்டாம் என முடிவு செய்து வீட்டிற்கு கிளம்பினாள். வீட்டிற்கு வந்ததும் மனதை அமைதிப்படுத்தி அடுத்து என்ன செய்வது என யோசிக்க தொடங்கினாள். ஒரு நிமிடம் தன்னை பற்றிய உண்மைகளை அவனிடம் சொல்லிவிட்டால் என்ன என்று கூட அவளுக்கு தோன்றியது. அவளை பற்றிய உண்மைகள் அவனுக்கு தெரியும் பொழுது அவனுடைய காதல் காணாமல் போய்விடும் என அவள் நம்பினாள். ஆனால் அதை அவனிடம் சொல்ல முடியாதபடி அஜயின் தாத்தாவிடம் வேறு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாளே. சரி, அவளை வேறு வழியில்தான் வெல்ல வேண்டும். வேண்டுமென்றே சுடுசொற்களை அவன் மீது வீசி அவனை காயப்படுத்தித்தான் அவனை விரட்ட வேண்டும் என்றே நினைத்தாள். அன்று மாலையே அஜய் அவளை பார்க்க மீண்டும் வீட்டிற்கு வந்தான். அவள் தாத்தா இன்னும் வீட்டிற்கு வராததால் நேராக அவள் ரூமிற்குத்தான் சென்றான்.
அங்கே நிலா அழுது வீங்கிய முகத்துடன் ஏதோ யோசித்து கொண்டிருப்பதை கண்டவன், ஏன் நிலா, என்ன பலமான யோசனை என்றவாறு ஐயர்ந்த சோஃபாவில் அமர்ந்தான். அவனின் சிரித்த முகத்தில் கோபத்தின் உச்சிக்கே சென்றவள், என்னோட ரூமுக்கு வர உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? முதல்ல வெளியே போங்க என்று கத்தினாள். ஏன் நிலா என அவன் மிரட்டவும், இப்போ நீங்கள் வெளியே போகலன்னா நான் கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன். வேலைக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட வேணான்னு நினச்சா வெளியே போயிருங்க. நிலா தான் கொடுத்த முகத்தில் மிரண்டு போயிருப்பாள். கண்டிப்பாக தன் காதலை ஏற்றுக்கொள்வாள் என்றெல்லாம் நினைத்து வந்தவனுக்கு அவளது இந்த தைரியமான பேச்சு அதிர்ச்சியையே தந்தது. சரி நிலா, நான் போயிடுறேன், பட் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கார்டனில் போய் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் என்று அவனை அனுப்பியவள் அவனிடம் பேச வேண்டியவற்றை மனதில் கொண்டு வந்து அவளும் கிளம்பினாள். என்ன பேசணும்? அது சாரி நிலா என்று தலை குனிந்து சொன்னவனின் குரல் மிகவும் இறங்கி விட்டிருந்தது. எத்தனை வாட்டி தான் தப்பு செஞ்சுட்டு என்கிட்ட சாரி கேட்பீங்க அஜய்? சாரி அஜய், இந்த முறை நீங்கள் செஞ்ச தப்பை மன்னிக்கிற அளவுக்கு என் மனசு பெருசு இல்லை. நான் உங்களை ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு பொண்ணை உடல் பலத்தால் ஜெயிக்க நினைக்கும் அளவுக்கு கேவலமானவரா? அவளது கேள்வி அவனை பால் கொண்டு அறுத்தது. இதோ பாருங்க ஜெய், இனிமேலும் என்னை மிரட்டி பணியை வச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் ஏதோ சொல்லிட்டீங்களே, என்னமோ சொன்னீங்களே எனக்கு அடுத்து நீங்கள் கொடுக்கும் தண்டனையை பற்றி. நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் இனியே எனக்கு உங்கள் மேலே லவ் வராது. உங்களோட எந்த மிரட்டலுக்கும் சரி, தண்டனைக்கும் சரி, இனி நான் பயப்பட போகிறதும் இல்லை, பணிய போகிறதும் இல்லை என்றவளை பார்த்தவன், சாரிங்களா, எதுவும் மேலே இருந்த லவ்வில் இப்படி பண்ணிட்டேன். ஏன் அஜய் லவ்னு சொல்கிறீங்களே? நான் கூட தான் ஒரு காலத்தில் உங்களை லவ் பண்ணினேன். ஆனால் உங்கள் சந்தோஷத்துக்காக உங்களையே விட்டு கொடுத்தேனே, அது மாதிரி ஏன் உங்கள் காதல் இல்லை? அவளுடைய வார்த்தைகள் அவனை சம்மட்டியாக எடுத்தது. நான் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறதால தானே என்னை லவ் பண்ணுறீங்க. அதுவே நான் ஒரு ஏழை பெண்ணாக இருந்திருந்தேன், என்னை லவ் பண்ணியிருப்பீங்களா? கண்டிப்பாக நிலா, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன். தயவு பண்ணி என்னை மன்னிச்சிடலான்னு. நான் உங்களை மன்னிக்கணும்னா இனிமேல் நீ என் முகத்தில் முழிக்காதீங்க ப்ளீஸ் என்று விட்டு அவள் வேகமாக வீட்டிற்குள் சென்று விட்டாள். ஆனால் அஜய் தான் மிகவும் உடைந்து போனான். தான் செய்த செயல் தன்னை இந்தளவிற்கு இருக்கும் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இனி அவளை பார்க்காமல் இருப்பதே அவனின் தவறுக்கு தண்டனை என உணர்ந்தவன். ஆனால் அவளை பார்க்காமல் தன்னால் இருக்க முடியுமா என யோசித்து கலங்கினான். நாட்கள் அதன் போட்டில் கரைந்து கொண்டிருக்க அஜய் தான் நிலாவை மறக்கவும் முடியாமல் நினைக்கவும் முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் தன் உயிர்ப்பை தொலைத்து கொண்டிருந்தான். அவளின் நினைவிலேயே வாழ்க்கையை வாழவும் பழக்கி கொண்டான். அவளை எங்கேனும் பார்க்கும் நிலை வந்தால் கூட அவள் கண்ணில் படாமல் ஓடி ஒளிந்து கொள்கிறான். ஆனால் நிலாவோ மிகவும் நிம்மதியாகத்தான் இருந்தாள். அவனின் மீதிருந்த கோபம் அவளின் காதலையும் பின்தள்ளி அவனை காணாமல் இருக்க வேண்டும் என்ற உறுதியையும் அவளுக்கு கொடுத்தது. அஜய் தன்னை மறந்திருப்பான் என்றே அவள் நினைத்தாள். அஜய் ஆஃபீஸில் வேலையில் இருந்த பொழுது வசந்த் அங்கே வந்தான். டே அஜய், இன்னும் கிளம்பலையா? இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க என்றான் வசந்த். ஒரு சர்வதேச கம்பெனி தொழிலதிபர்களை கவர்வதற்காக கொடைக்கானலில் பார்ட்டி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. 5 நாட்கள் நடக்கும் அந்த பார்ட்டியில் அனைவருக்கும் தங்கவும் அங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு அஜய்க்கும் அழைப்பு வந்திருக்கவே அதற்கு செல்வதற்காகத்தான் அஜயை அழைத்து கொண்டிருந்தான் வசந்த். இல்லைடா, நான் வரல. ஏண்டா? நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கிட்ட டார்ச்சர் பண்ணுற என்று எரிந்து விழுந்தான். அஜயின் சுபாவம் நாளுக்கு நாள் மாறி வருவதை அவன் உணர்ந்தே இருந்தான். இப்பொழுதெல்லாம் அவன் சிரிப்பதே இல்லையோ என்று கூட அவனுக்கு தோன்றியது. அவனிடம் பழைய துள்ளலை கொண்டு வரவே அவனை வசந்த் கொடைக்கானலுக்கு அழைத்து கொண்டிருந்தான். டே அஜய், அங்கே நிறைய பொண்ணுங்க வருவாங்க, அதில் ஏதாவது நானும் செட் பண்ணிக்கலான்னு பார்த்தா, போட என் மேலே உனக்கு பாசமே இல்லை என்று அவன் வேண்டுமென்றே நடிக்க, சரி புலம்பாத, வந்து தொலைறேன், ஆனால் நாளைக்கு தான் வருவேன், கொஞ்சம் வேலை இருக்குது, ஆல்ரெடி 1 டே லேட்டு, இதில் நாளைக்குன்னு வேற சொல்கிறேன் என்றபடியே நண்பனை கெஞ்சி கொஞ்சி கிளம்ப வைப்பதற்குள் அவனுக்கு போதும் என்றானது. அவர்கள் அங்கு வந்து சேர இரவே ஆகியிருந்தது. அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில் இருவரும் உறங்கிவிட அடுத்த நாள் காலை மிகவும் அழகாக விரிந்திருப்பது போல் தோன்றியது அவனுக்கு. பால்கனியில் அமர்ந்து சூரிய உதயத்தை ரசித்து கொண்டிருந்தவனை ஏதோ மழலைகளின் குரல் தடுக்க கீழே குழந்தைகள் பார்க் இருப்பதை கண்டான். அங்கே பல சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்க அவர்களின் நடுவே நிலாவை கண்டவன் சற்று அதிர்ந்து போனான். உடனே தன் நண்பனை எழுப்பி அழைத்து வந்தவன் அவளை காட்டினான். ஆனால் வசந்திற்கு அதில் அதிர்ச்சி இல்லை போலும். நிலா எப்படிடா இங்கே வந்தா? ஏண்டா, உன்னை இன்வைட் பண்ணுறாங்க, அவளை இன்வைட் பண்ண மாட்டாங்களா என வசந்த் கேட்கவும் சற்று அமைதியானான். சரி, நான் போய் நிலா கிட்ட பேசிட்டு வரேன், நீயும் வரியா? ஐயோ, நான் வரல என அஜய் கூறினான். சரி என்றபடியே நிலாவிடம் சென்று பேசி கொண்டிருந்து விட்டு வந்தான் வசந்த். நிலா என்ன சொன்னா? நாம தாண்டா லேட்டு. நிலா அவளோட பியோட நேற்று காலையிலேயே வந்துட்டாங்களாம். நானும் வந்திருக்கேன்னு சொன்னியா? சொன்னேன், ஆனால் அதுக்கு எதுவும் பெருசாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பட் என்கிட்ட நல்லா தான் பேசினான். பின்ன உங்ககிட்ட பேசாமல் இருப்பாளா? நீங்கள் தான் பாசமலராச்சே என்றவாறு முகத்தை தூக்கி வைத்து கொண்டே நண்பனை பார்த்து சிரித்தான் வசந்த். டே அஜய், சினிமாவுக்கெல்லாம்
சினிமாலெலாம் எத்தனை ரொமான்ஸ் சீன் பார்க்குற, அதில் ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணி உன்னால் நிலாவை கரெக்ட் பண்ண முடியாதா? போடா, அந்த ரொமான்ஸ்க்கெல்லாம் உருகுறதுக்கு அங்கே கொஞ்சமாச்சும் மனசு இருக்கணும். அவளுக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் கல் தான், அதுவும் பாறாங்கல். அதில் போய் முட்டினா ஏன் தலை தான் உடையும். நீ பேசுகிறத பார்த்தா ஏற்கனவே நிறைய வாட்டி முட்டியிருப்ப போல இருக்கே என்றவனை முறைத்த அஜய். காலங்காத்தால என்கிட்ட அடி வாங்காத, ஒழுங்காக ஓடி போயிடு என்று அவனை துரத்த வசந்தும் ஓடியே போய்விட்டான். குளித்து ரெடியாகி சாப்பிடுவதற்காக அஜயும் வசந்தும் டைனிங் ஹாலுக்கு செல்ல அங்கு ஏற்கனவே அமர்ந்திருந்த நிலாவை கண்டனர். வசந்தை பார்த்து ஹாய் அண்ணா என்று சொன்னவள் அஜயை கண்டு கொண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. எரிச்சலுடன் அருகிருந்த டேபிளில் அமர்ந்தவனுக்கு நிலாவுடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவனை கண்டதும் இன்னும் எரிச்சல் அதிகமானது. வசந்த், யாருடா அவன்? எதுக்குடா நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்கான்? எனக்கு எப்படி தெரியும்? போடா, போய் விசாரிச்சுட்டு வா. இருடா, அந்த பிஏ பொண்ணு தனியாக வந்தால் அதுக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் என்றான் அவன். சாப்பிட்டு விட்டு அனைவரும் ஊர் சுற்றி பார்க்க கிளம்ப பிஏ மித்ராவை மட்டும் தனியாக பிரித்த வசந்த் அவனை அஜயிடம் அழைத்து வந்தான். மித்ரா அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தானே, அவன் யார் என்று கேட்டான். அது மேடமோட ஃப்ரெண்டு சார், இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மீட் பண்ணாங்க. அதுலேருந்து மேடம் கூடவே தான் சுற்றிட்டு இருக்காரு. அவன் எதுக்கு வந்தான்? அவரும் ஏதோ கம்பெனி சார்பாக தான் வந்திருக்காரு, பட் ஓனர் கிடையாது, என்ன மாதிரி ஒர்க்கராக இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொன்ன அவளை அனுப்பிவிட்டு வசந்திடம் திரும்பினான் அஜய். திடீர்னு எங்கேருந்து டைமை முளைச்சான்? ஃப்ரெண்டுன்னு வேற சொல்கிறா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. அவனையே அவள் பிடிச்சு என்ன எதுன்னு கேட்போம்பா என்றபடி அவர்களும் ஊர் சுற்ற கிளம்பிய பஸ்ஸில் அமர்ந்து கொண்டனர். மித்ராவும் நிலாவும் முன் சீட்டில் அமர்ந்திருக்க பின் சீட்டில் அமர்ந்து அவர்களுடன் பேசிக்கொண்டே வந்தவனை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. என்னடா கருதற நாத்தம் வருது என்று கிண்டல் அடித்த வசந்தை முறைத்தவன் முகத்தில் அத்தனை பொறாமை இருந்தது. லேக்கெல்லாம் சுற்றிவிட்டு அந்த கூட்டம் ஹோட்டலுக்கு வர மதியமாகி இருந்தது. ரெஸ்ட் ரூம் செல்வதற்காக வந்த அவனை இருவரும் அமைக்கி பேரித்தனர். யாரடா நீ? எதுக்கு நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்க என்று அஜய் கேட்க, நான் நிலாவோட லவ்வர் என்று அவன் சொன்ன பதிலில் அஜய் பேச்சிலிருந்து நின்றான். அஜய் அதிர்ச்சியில் உறைந்ததை கண்ட வசந்த் உடனே அவனை தன்புறம் திருப்பி, பொய் சொல்லாத, பார்க்கறதுக்கே சின்ன பையன் மாதிரி இருக்க. உன் வயசு என்ன, நிலா வயசு என்ன? நீங்கள் லவ்வஸா? யார்கிட்ட காது குத்துற? சார், எங்கள் காதல் மொழி இனம் காலத்தையெல்லாம் கடந்தது. முதல்ல எதுக்கு என்னை இத்தனை கேள்வி கேட்குறீங்க? என்னை விடுங்க என்று சொன்னபடியே அவன் சென்று விட்டான். அஜய்க்கு தான் உலகமே இருண்டது மாதிரி இருந்தது. அஜய் ஃபீல் பண்ணாத, அவன் கண்டிப்பாக போய் தான் சொல்கிறான், இரு நான் ப்ரூவ் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு அஜயும் ஃபோனையும் வாங்கி கொண்டு எங்கோ சென்றான். சிறிது நேரம் கழித்து வந்தவன், இந்த அஜய் உன் ஃபோன், இதிலேருந்து என் ஃபோனுக்கு கால் கனெக்ட் ஆகியிருக்கு. என் மொபைலில் நிலா உட்காந்துருக்க டேபிளில் மறைச்சி வைக்க சொல்லி பேடர்கிட்ட கொடுத்துருக்கேன். இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெளிவாக கேட்கும் பாரு. சரி என்றவாறே அஜயும் மொபைலை ஸ்பீக்கர் மூடில் போட்டு காத்திருந்தான். வினோத், எங்கடா போனா? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. சரி நிலா, எங்கே மித்ரா போனா? அவள் இப்போ தான் ரெஸ்ட் ரூமுக்கு போனான். அவள் போகிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினேன். நிலா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். விஷயமா? என்ன? அது நிலா, ஐ லவ் யூ. எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துடு நிலா, ப்ளீஸ். நான் உன்னை கண்ணில் வச்சு பார்த்துக்கிறேன் என்று சொன்னவனை பார்த்து சிரித்தவள், எப்போ இருந்துடா நீ இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்த? எனக்கு நீ ஒரு குட்டி தம்பி மாதிரி. சின்ன வயசுலேருந்தே உன்னை என் தம்பியாக தான் பார்த்தேன். நீ இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை தானே, அதை நானே ஃபேஸ் பண்ணிப்பேன். வினோத், ப்ளீஸ் இனிமேல் இப்படியெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாத. ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்குவியா நிலா? அது எதுவும் எனக்கு வேண்டாம் வினோத். நான் இதையெல்லாம் கடந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன். உனக்காக நான் இருக்கேன். நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்கோ மது, ப்ளீஸ் என்றவனின் மது என்ற அழைப்பில் நிலா மட்டுமின்றி அஜயும் வசந்துமே அதிர்ந்து போயினர். எத்தனை வாட்டி சொன்னேன் மதுன்னு கூப்பிடாதன்னு? ப்ளீஸ்டா, யாராச்சும் கேட்டால் பிரச்சனை ஆகிடும் என்றவள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே மித்ரா வந்துவிட அவர்களின் உரையாடல் அதோடு நின்றது. அஜய்க்கும் வசந்துக்கும் ஒன்றும் புரியவில்லை. சிறிது நேரம் எதையோ யோசித்த அஜய், வசந்த், முன்ன ஒரு வாட்டி கூட நிலா என்கிட்ட நான் நிலா எல்லாம் மதுன்னு சொல்லியிருக்கா. எனக்கு என்னமோ ரொம்ப குழப்பமாக இருக்குடா. ஃபஸ்ட் அந்த வினோத்தை பிடி, அவனை விசாரிக்கணும். வசந்த் வினோத்திடம் ஏதோ பொய் சொல்லி அவனை அவர்கள் இருக்கும் அறைக்கு அழைத்து வந்தனர். ஏண்டா பக்கி, நீ இப்போ தானே லவ்வையை ப்ரொப்போஸ் பண்ணன, அதுக்குள்ளே நிலாவை லவ்வர்னு சொல்கிற என்ற இருவரும் அவனை நன்றாக முத்தினர். அதில் அவன் மிகவும் பயந்து போனான். சரி, இப்போ சொல்லு, உனக்கும் நிலாவுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு அவளை மதுன்னு கூப்பிட்ட? அவர்களின் கேள்வியில் திகைத்தவன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதையெல்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நிலா சொல்லியிருக்கா. இப்போ நீ சொல்லலைன்னா உன் தோலை உரிச்சிருவோம், ஒழுங்காக சொல்லிடு என்று மிரட்டியவுடன் அவன் அனைத்தையும் கொட்டிவிட்டான். அவங்க முதல்ல நிலாவே இல்லை, மதுமிதா. சின்ன வயசில் அங்கே வீட்டுக்கிட்ட தான் இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம். ஆனால் நாங்கள் இப்போ படித்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன்னா அதுக்கு காரணம் அதுதான்.
மது தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணினது என ஆரம்பித்தவன் மதுவிற்கு நடந்த கொடுமைகள், அதனால் அவள் அப்பா அம்மாவை இழந்தது, அனாதையானது, பலமுறை தற்கொலைக்கு முயன்றது, பின்னர் வேறு ஊருக்கு படிக்கச் சென்ற பொழுது நடந்த ஆக்சிடென்ட், அதன் பிறகு தாத்தா அவளை கண்டெடுத்து நிலாவாக மாற்றியது என அனைத்தையும் கூறி முடித்தான். நாங்கள் எல்லாம் மது செத்துட்டதாக தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இங்கே வந்தப்புறம் தான் நிலாவை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவளை பற்றிய உண்மைகளை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு அவள் தாத்தா மேலே சத்தியம் பண்ணியிருக்காளாம். அவளை பற்றிய உண்மைகள் ஒவ்வொன்றாக உடையும் பொழுது அஜயால் அதை தாங்கவே முடியவில்லை. சரி, இப்போ எங்ககிட்ட சொன்னதை எல்லாம் நிலா கிட்ட சொல்லக்கூடாது என்று மிரட்டிய பின்னரே அவனை விட்டான் வசந்த். உடனே அஜயிடம் திரும்பி, இவ்வளவு அசிங்கமான பெண்ணா அவள் என்று சொன்ன வசந்தின் சட்டை காலரை கொத்தாக பிரித்த அஜய், டே பார்த்து பேசு, நிலா என்னோட லவ்வரா போட, அவள் தான் நிலாவே இல்லையே, அப்புறம் இங்கேருந்து லவ் வரும்? வேணா அஜய், அது நிலாவானாலும் சரி மதுவானாலும் சரி, எனக்கு அவதான் வேண்டும் என்று சொன்ன அஜயை அதிர்ச்சியாக பார்த்தான் வசந்த். நிலாவை பற்றி வேண்டுமென்றே வசந்த் தப்பாய் பேச அதில் கோபமடைந்த அஜய் வசந்தின் சட்டை காலரை பிடித்து, அவளை பற்றி தப்பாக பேசுதரா, அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு அவதான் வேண்டும் என்று கூறினான். அதில் மகிழ்ந்த வசந்த், எனக்கு தெரியும் அஜய், நீ இப்படி தான் சொல்வேன்னு, நீ என் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா என்றபடி அவனை கட்டி தழுவி கொண்டான். சரி அஜய், நிலாவை சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே, அதையெல்லாம் உன்னால் சமாளிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும், என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்று அவனையே பார்த்தவன், நீ காதல் கீதல் இப்படியெல்லாம் பெணாத்துவன்னு முன்னாடி யாராச்சும் என்கிட்ட சொல்லியிருந்தா அதை நான் சத்தியமாக நம்பியிருக்க மாட்டேன்டா. எப்படிடா இப்படி மாறினேன்? அதெல்லாம் அப்படி தான். சரிவா, நிலாவை ஃபாலோ பண்ணுற வேலையை பார்க்கலாம். அப்படியே அவகிட்ட அவளை பற்றின உண்மை நமக்கு தெரியும்னு உளர வச்சிடாத. சரிடா அஜய் என்றவாறே இருவரும் கிளம்பி அவள் செல்லும் இடமெல்லாம் தொடர்ந்து கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை அஜய் நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். எங்கிருந்தோ ஓடி வந்த வசந்த் அவனை பிடித்து உலுக்கிய உலுக்களில் அவன் தூக்கம் பறந்தோட மெதுவாக எழுந்தமர்ந்தான். அஜய், நீ நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டுரு, அங்கே அவங்க எல்லாம் ஏதோ கேம் விளையாட போகிறாங்களா? கேமா? என்ன கேம்? ட்ரெஷர் ஹண்டிங்காண்டா. காட்டுக்குள்ளே எங்கேயோ புதையல் ஒளி வச்சுருக்காங்களாம், அதை கண்டுபிடிக்கணும், அதுதான் கேம். அதில் நிலா கூடவா பார்ட்டிசிபேட் பண்ணுறா? ஆமாடா, நம்ம பேரையும் கொடுத்துருக்கேன், நீ சீக்கிரமாக ரெடியாகி வா. சரி என்றவாறே இருவரும் கிளம்பி கேம் நடக்கும் இடத்திற்கு வந்தனர். அங்கே ஏதோ குழுக்கள் போல் நடந்து கொண்டிருக்க, என்னடா பண்ணுறாங்க என்று அஜய் கேட்டான். டீம் பிரிக்கிறாங்களாம். ஒரு டீமுக்கு 2 பேர், பாய் 1 கேர்ள் 1, மொத்தமாக 10 டீம்டா. நிலா டீமில் வரவனை கழட்டி விட்டுட்டு நீ அவ கூட சேர்ந்துக்க என்ன? ஓகேடா என சந்தோஷமாக கூறினான் அஜய். நிலாவுடன் வசந்தும் அஜயுடன் மித்ராவும் ஜோடிகளாக பிரிக்கப்பட இருவரும் மகிழ்ந்துதான் போனார்கள். ஆனால் அஜய்க்குத்தான் நிலா தன்னுடன் சேர்ந்து கேமிற்கு வருவாளா என்று சந்தேகம் வந்தது. அதை வசந்திடமும் சொல்லவும் செய்தான். வரமாட்டாதான், ஆனால் ஒரு பிளான் வச்சுருக்கேன், இரு நான் போய் நிலா கிட்ட பேசிட்டு வரேன் என்று நிலாவிடம் சென்றான். நிலா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கண்ணா. அது வந்துமா, நான் மித்ராவை லவ் பண்ணுறேன். ஸோ அவள் கூட சேர்ந்து இந்த கேம் ஆடினா அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நீ என்னை விட்டுட்டு அஜயை பார்ட்னராக செலக்ட் பண்ணிக்கிறியா? அஜயா? ப்ளீஸ் அண்ணா, வேணாம், நான் ஏற்கனவே நிறைய வாட்டி அவர்கிட்ட பட்டுட்டேன், சாரி அண்ணா என்றாள். நிலா, இப்போ நீ நினைக்கிற மாதிரி அஜய் இல்லை, ரொம்ப மாறிட்டான், உனக்கு தெரியுமா? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் என்று வசந்த் சொன்னவுடன் நிலா அவனை திடுக்கிட்டு நோக்கினான். என்ன பொய் சொல்லாதீங்க. இல்லைம்மா, நிஜமாக தான். நீ வேணா அஜய்கிட்டேயே கேளு. பரவாயில்லண்ணா, நான் உங்கள் நம்புகிறேன். அஜய்க்கு என் கூட வரதில்லைன்னா எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைண்ணா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகேம்மா, நான் அவனை அனுப்பி வைக்கிறேன் என்றபடியே அஜயிடம் வந்தான். வசந்தா ஒத்துக்கிட்டாளா? ஒத்துக்க வச்சுட்டேன். ஆனால் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? அவனால் நம்பவே முடியவில்லை. நல்லா ஒத்துக்கிட்டாளா? ஆமாடா, எத்தனை வாட்டி கேட்பேன். போய் அவகிட்ட பேசிட்டு வா. சரி என்றபடியே நிலாவிடம் சென்றவன் ஹாய் நிலா என்றான். அவளும் சாரி அஜய், உங்களை அவாய்ட் பண்ணதுக்கு. அவள் முழுமையாக பேசட்டும் என்று அவன் அமைதியாக இருந்தான். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும். நம் பழசு எல்லாம் மறந்துடுவோம், லெட் பி ஃப்ரெண்ட்ஸ் என சொல்லி கை நீட்டியவளை அதிசயமாகத்தான் பார்த்தான் அவன். அஜய் என்று அவள் மீண்டும் கூப்பிட அதில் உணர்வு பெற்றவன் அவள் கையை பற்றி குலுக்கினான். பட் நான் உங்கள் கூட ஒரு கேம் விளையாடணுன்னா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன நிலா? அது இந்த கேமில் நம்ம வின் பண்ணால் அதில் கிடைக்கிற கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும், சரியா? சரி நிலா என்றவனை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு, அப்புறம் ஜெயிச்ச வாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதற்கு சிரித்தவன், எல்லாமே உனக்கே தரேன், போதுமா, ப்ராமிஸ் என்று விட்டு அவளை பார்க்க, சரி அஜய், போய் சாப்பிட்டுட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள சீக்கிரம் வந்துடுங்க என்று விட்டு சென்று விட்டாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவனை வசந்த் தான் அடித்து திருப்பினான். டே வசந்த், என்னடா சொன்ன அவகிட்ட? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு சொல்கிறாடா. டே, சான்ஸே இல்லை, எப்படிடா என்கிட்ட அவளை பேச வச்ச? அது நான் சொல்லுவேன், பட் நீ என்னை அடிக்கக்கூடாது. அப்படி அடிக்கிற அளவுக்கு என்ன சொல்லி வச்சுருக்க? நீ வேற பொண்ணை லவ் பண்ணுறதா சொன்னேன்டா என்றவனை குலைகாண்டுடன் பார்த்தவன் அப்படியே தோய்ந்து அருகிருந்த சேரில் தொப்பென அமர்ந்தான். டே அஜய், சாரிடா, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது தான். ஆனால் நிலாவும் கூட பேச வைக்க எனக்கு வழி தெரியலடா. பேசாமல் இருக்கிறதுக்கு கூட பேசுகிறது பெட்டர் தானே. அந்த கேமை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ.
என் என்ற வசந்தை பார்த்து சிரித்தான் அஜய். சிறிது நேரத்தில் கேம் ஆரம்பிக்க அனைவரும் அவரவர் ஜோடிகளுடன் பிரிந்து சென்றனர். சிறிது தூரம் சென்றதும், அஜய் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்கலாம் தானே? கேளு நிலா. அது நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா வசந்த் அண்ணன் சொன்னார். அது உண்மை தானே? ஆமாம் நிலா, அதில் உனக்கு என்ன சந்தேகம் என்று அவனின் பதிலில் நிம்மதி அடைந்தவள், சரி அஜய், நாம் இப்போ ஒரு ஏரி இருக்குல்ல, அங்கே தானே போகிறோம் என்று விட்டு அவனை தாண்டி முன்னே நடந்தாள். அவளுக்கு அழுகை வந்துவிடுமோ என பயமாக இருந்தது. அதை மறைக்கவே அவனுக்கு முன்னே சென்று விட்டாள். அவனின் இன்னொரு காதல் தெரிந்ததிலிருந்தே அவளாகவே இல்லை. அஜயால் எப்படி வேறு பெண்ணை மீண்டும் காதலிக்க முடியும்? தன்னை உயிருக்கு உயிராய் காதலிப்பதாய் சொன்னானே, அதெல்லாம் பொய்யா என்று உள்ளுக்குள் மருகியவள் அதை அவனிடமிருந்து மறைக்க பெரும் பாடுபட்டாள். சிறிது தூரம் சென்றதும் அஜயிடம் ஏதோ கேட்பதற்காக பின்னே திரும்பினாள். ஏதோ யோசனையில் வந்து கொண்டிருந்தவன் அவள் திரும்பியதை கவனிக்காமல் அவள் தலையிலேயே பலமாக மோதிவிட்டான். அவள் அம்மா என்று அலற, சாரி நிலா என்றவாறே அவள் நெற்றியை நன்கு தேய்த்து விட்டான். வலி சிறிது குறைந்ததும், போதும் அஜய், வாங்க என்று அவனுடன் இணைந்து நடந்தாள். அஜய், கோல்டு இருக்க இடம் எனக்கு தெரியும். அந்த ஏரியில் தான் இருக்குது. உனக்கு எப்படி நிலா தெரியும்? அதுவா, அந்த கேமை ஆர்கனைஸ் பண்ண டீமில் எனக்கு ஒருத்தரை தெரியும். அவர் தான் சொன்னார். அவர் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அதுவா, அவங்க சில்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க. நான் சப்போஸ் வின் பண்ண அந்த கோல்டு எல்லாம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணுறதா சொன்னேன். உடனே அவரே தான் என்கிட்ட கோல்டு இருக்க இடத்தையும் சொன்னார் என்று சொன்ன அவளை பார்த்த பொழுது அவனுக்கு பெருமையாக இருந்தது. அவள் இடித்ததில் அவள் நெற்றி வேறு ஒரு புறம் நன்றாக வீங்கி இருந்தது. எல்லாம் உன் நெற்றி நல்லா வீங்கிடுச்சு. பரவாயில்ல, ஜாயின்மெண்ட் போட்டால் சரியாயிடும் என்றபடியே இருவரும் ஏரி இருக்கும் இடத்திற்கு வந்தனர். அஜய், இங்கேயே இருங்க, நான் 2 மினிட்ஸில் வந்தேன் என்றவள் சட்டென்று ஏரியில் குதித்து விட்டாள். அவன் அதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. சரி, அவள் வரட்டும் என்று காத்திருக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த ஏரியில் மிக குளிர்ந்த நிலையில் நீர் இருப்பதை இருவருமே அறியவில்லை. சிறிது நேரத்தில் தங்கத்துடன் வெளியே வந்தவளுக்கு ஊசி குத்துவது போல் உடலெங்கும் குளிர் குற்றியது. ஏனில்லை, உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? இப்படி போய் இந்த ஏரியில் குதிக்கிறையே? அஜய் அந்த அளவுக்கு கூட ரிஸ்க் எடுக்கலன்னா லைஃபே ட்ரை ஆகிடும் என்றவளை உரைத்தான். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தவளை சற்று வெயில்படும் இடத்தில் நிறுத்தியவன் அவள் நடுக்கம் சற்று குறைந்ததும் போலாமா என்று கேட்டான். சரி என இருவரும் நடக்கத் தொடங்க அவர்கள் போட்டி நடக்கும் இடத்திற்கு வந்து சேரும் முன்னரே பலமாக மழையடிக்க ஆரம்பித்தது. மழையில் தொப்பலாக நனைந்து கொண்டிருந்தான் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் எடுத்த கோல்டை கொடுத்துவிட்டு நிலா அவள் ரூமிற்கு சென்று சூடான நீரில் குளிர்த்துவிட்டு உடைமாற்றிய பின்பும் கூட குளிரை உணர்ந்தாள். உடனே கனமான கம்பளியை பொறுத்து கொண்டு தூங்கியும் விட்டாள். எவ்வளவு நேரம் தூங்கினாளோ? விடாமல் ஒலித்த செல்போன் சத்தத்தில் கண் விழித்தவள் அது அஜயின் அழைப்பு என்று தெரிந்ததும் ஹலோ என்றாள். நிலா, டின்னர் சாப்பிட வரலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி அஜய், அசந்து தூங்கிட்டேன். 5 மினிட்ஸில் வரேன் என்றவாறே இருந்து கிளம்பி சென்றாள். ஆளுக்கொன்றாய் ஆர்டர் செய்து சாப்பிட்டு கொண்டிருக்க நிலா மற்றும் எதுவும் சாப்பிடாமல் தட்டில் அலைந்து கொண்டிருந்ததை அஜய் கவனித்துதான் கொண்டிருந்தான். நிலா எதுவும் சாப்பிடலையா என அஜய் கேட்டதும் தான் 2 வாய் எடுத்து வாயில் வைத்தாள். பிறகு எல்லோரும் கிளம்பவும் நிலாவும் கிளம்பிவிட்டாள். அஜய் மட்டும் அவள் அருகே வர, ஏன் நிலா எதுவும் சாப்பிடல? அது எனக்கு பசிக்கல அஜய், அதான் என்று அவள் முன்னால் நடந்து அவள் அறைக்கு சென்று விட்டாள். ரூமிற்கு வந்தவள் மீண்டும் குளிரெடுக்க ஆரம்பிக்க சுடுநீரில் குளித்துவிட்டு வந்து கணப்பை ஆன் செய்து வைத்தாள். எது செய்தும் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் குளிர் பரவுவதை உணர்ந்தாள். அப்பொழுது பார்த்து ரூமின் கால்பெல் அடிக்க யாராக இருக்கும் என நினைத்தவள் கதவை திறந்து அங்கு அஜயை காணவும் சற்று திடுக்கிட்டு போனாள். அவளை தாண்டி கொண்டு கதவை சாத்தியவன், இல்லை, இந்த அவனுக்கு ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன், இந்தா தேய்ச்சிக்கோ என்று அவள் கையில் மருந்தி வைத்தவன் அவள் கை சுடுவதைக் கண்டு திடுக்கிட்டான். பின்னர் நெற்றியில் கை வைத்தவன், என்ன நிலை இப்படி கொதிக்குது? இதுக்கு தான் அப்போவே சொன்னேன். ஏரியில் குதித்தது மட்டும் இல்லாமல் மழையில் வேற நினைஞ்சிருக்க. வா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். வேண்டாம், மதியத்துலேருந்து மழை கொட்டிகிட்டு இருக்கு. இந்த மழையில் எங்கேயும் போக முடியாது. என்கிட்ட டேப்லெட்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க என்றாள். சரி கூட, ஆயின்மெண்ட்டையாச்சும் தேய்ச்சி விடுறேன் என்று அவள் கையிலிருந்து அதை பிடுங்கி அவளை சோஃபாவில் அமர வைத்து அவள் நெற்றியில் தேய்த்து விட்டான். அவனது இந்த கரிசனையில் அவள் மனம் உருகியது. மனமும் உடலும் பலவீனமாக இருக்கும் இந்த சமயத்தில் அவன் அருகிருந்தால் கண்டிப்பாக தான் உடைந்து அவன் மீதே சாய்ந்து விடுவோம் என நன்றாகவே உணர்ந்தாள் நிலா. உடனே இவனை விரட்டியாக வேண்டும் என்று நினைத்தவர், சரி ஜென்மே, நான் பார்த்துக்கிறேன் என்று வர அவன் கையை பிடித்து வெளியே கொண்டு போய் நிறுத்தி குட் நைட் என்று விட்டு கதவை சாத்தி விட்டாள். அஜய்க்கு நன்றாக புரிந்தது அவள் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள் என்று. அவள் மீதே நம்பிக்கை இல்லாமல் தான் தன்னை வெளியேற்றி இருக்கிறாள் என்பதையும் உணர்ந்தான். அவன் காதல் மேல் புதிதாய் நம்பிக்கை ஒன்று பிறக்க சந்தோஷத்துடனேயே தன் அறையை நோக்கி நடந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் அவ்வளோதான். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.